வெல்கம் பேக் டு பிகர் ஷைன்ஸ் யூடியூப் சேனல். ஸோ இன்றைக்கான வீடியோவில் நம்மளோட புதுசான 10 பவுண்ட் கோல்டு ஜுவல்லரிஸ் வந்துட்டு ரிவீல் பண்ண போகிறோம். ஸோ என்னென்னலாம் வாங்கியிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இது வந்து என்னோட ஒரு வருஷம் சேவிங்ஸ் டெபாசிட் பண்ணி பல்க் டெபாசிட் பண்ணி இயர் ஸ்டார்டிங்கில் டெபாசிட் பண்ணி இயர் எண்டில் வந்துட்டு வாங்கியிருக்கேன். 12 மந்த் பல்க் டெபாசிட் ஸ்கீம் மாதிரி. ஸோ இது வந்துட்டு ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்குமே வேரி ஆகும். ஸோ நீங்கள் இந்த மாதிரி போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க. அண்ட் இதில் வந்துட்டு நம்மளுக்கு என்ன பெனிஃபிட் பார்த்தீங்கன்னா, நம்ம வந்துட்டு ஜிஎஸ்டி வந்துட்டு கண்டிப்பாக கட்டணும். நம்ம இப்போ வந்துட்டு எத்தனை பவுண்ட்ஸ் எடுக்கிறோமோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஜிஎஸ்டி வந்துட்டு நம்ம தான் கொடுக்குற மாதிரி இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு certain% ஆஃப் வேஸ்டேஜ் வந்துட்டு கட் ஆஃப் ஆகும். அண்ட் பாக்கி நம்ம கட்டுற மாதிரி வரும் நண்பர்களே. அண்ட் இந்த பர்சன்டேஜ் ஆஃப் வேஸ்டேஜ் வந்துட்டு ஒரு கடைக்குமே வந்துட்டு டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் வந்துட்டு அந்த எந்த ஷாப் உங்களுக்கு வந்துட்டு ராசியானது, ஸோ அதை பார்த்துட்டு நீங்கள் அங்கே கேட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிங்க அப்படின்னா இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே வருது இல்லையா. இப்போ நம்ம 12 மந்த்ஸ்க்கு முன்னாடி நகையோட ரேட் என்ன இருந்திருக்கும், ஸோ அந்த மாதிரி தான் இதோட இது வந்து ஒர்க் ஆகும். ஸோ அப்போ கம்மியாக இருந்திருக்கும், இப்போ கூடி இருக்கும். ஸோ நம்ம ஒரு வருஷம் கழிச்சு எடுக்கும் போது நம்ம ஸ்டார்டிங்கில் வந்து எந்த கம்மி ப்ரைஸ்க்கு நகை எடுத்திருப்போமோ ஸோ அந்த விலைக்கு தான் எடுப்போம். ஆனால் நகையோட ப்ரைஸ் வந்துட்டு கூடியிருக்கும். புரியுதா? ஸோ வந்து நான் என்னோட இந்த ஸ்கீம் நான் ஸ்டார்ட் பண்ணும்போது 1 கிராம் வந்துட்டு 8,000 கிட்டே இருந்துச்சு. 7,000 சம்திங் 8,000 கிட்டே இருந்துச்சு. இப்போ ஒரு கிராம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா 12,000 நினைக்கிறேன். ஆமாம், 12,000 சம்திங் வந்திருக்கு. ஸோ இந்த மாதிரி கூடியிருக்கு. ஸோ இப்படி கூடும் போது இப்போ நான் வந்து இந்த டெபாசிட் பண்ணாமல் எடுத்திருந்தேன்னா கண்டிப்பாக என்னால் வந்து 10 பவுன் எடுத்துருக்க முடியாது. அது கம்மியாக தான் எடுத்துருக்க முடியும். ஆனால் அப்போ நான் டெபாசிட் பண்ணும்போது நான் கொடுத்த காசுக்கான அந்த கிராம்ஸ் வந்து கூட இருக்கும். ஸோ இந்த மாதிரி டெபாசிட் பண்ணுறது இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஸ்கீம் மந்த்லி ஸ்கீமும் அதே மாதிரி தான். நம்ம வந்துட்டு அதுவும் ஓரளவு பெனிஃபிட் தான். ஆனால் நம்மளுக்கு பல்காக பண்ண முடியலன்னா மந்த்லி பண்ணிக்கலாம். ஆனால் கூடிக்கிட்டே இருக்கும் போது நீங்கள் கொடுக்குற ப்ரைஸ்க்கு அந்த கோல்டோட ரேட் வந்து கம்மியாகிக்கிட்டே வரும். ஸோ இதை பற்றி இன்னும் டீட்டெயில்டாக நான் வீடியோ வந்து போடுறேன். இது இப்போ வந்து ஷார்ட்டாக சொல்லியிருக்கேன். ஸோ இப்போ நம்ம ஒரு இதாக வந்துட்டு பார்க்கலாம் நண்பர்களே. ஸோ இந்த மாதிரி தான் அந்த ஸ்கீம் இருக்கும். இதுவே நானே எங்கள் அப்பாவுக்கே புரியலை. நான் தான் வந்துட்டு ரொம்ப இதில் கொஞ்சம் டீப்பாக என்னோடய மைண்டெல்லாம் போட்டு கொஞ்சம் எங்கள் அப்பாக்கே புரிய வச்சது நான் தான் இந்த டெபாசிட் பற்றி. ஸோ இந்த மாதிரி தான் வாங்கியிருக்கு. இப்போ வந்து நம்ம 10 பவுண்டில் வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து மைண்டில் என்ன வச்சுருந்தேன்னா ஒரு மேரேஜ் செட் மாதிரி பண்ணணுன்ட்டு. ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தோன்னா அந்த செட் வந்து எப்போவாது சாரீ கட்டினா அந்த மாதிரி தான் போடுற மாதிரி இருக்குது. மிச்ச டைமில் வந்து அந்த செட் வந்து நான் போட மாட்டேன். ஆனால் எனக்கு ஆசைப்பட்டு வந்து எனக்கு மினிமல் ஜுவல்லரிஸ் கொஞ்சம் ஒன்று போடுறது ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால் இந்த தடவை நான் என்ன நினச்சேன்னா, ஆனால் டெபாசிட் பண்ணாமல் நினச்சது யூ ஒன்று போட்டோம்னா செட்டு வந்து கம்ப்ளீட் ஆயிடும்னு. பட் அது மேரேஜ் டைமில் நம்ம வந்துட்டு அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக அப்போ வர ஸ்டைலில் எடுத்துக்கலாம் அந்த மாதிரி கம்ப்ளீட் பண்ணுறதுக்குன்ட்டு இப்போ நான் வந்துட்டு நல்லா போட்டு ஜாலியாக இருக்கிறதுக்கு வந்துட்டு 3 செட் ஆஃப் ஜுவல்லரிஸும் ஒரு பேங்கிள் அண்ட் பிரேஸ்லெட் மாதிரி இருக்கிற ஒரு இதுவும் வாங்கியிருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு இதுதான் நண்பர்களே. இதுதான் ஃபர்ஸ்ட் வந்துட்டு இந்த நெக்லஸ் வாங்கியிருக்கு. இது வந்துட்டு ஆன்டிக் தான். நான் ஆல்ரெடி ஒரு ஹாரம் வச்சுருக்கேன் இல்லையா, ஸோ அது கூடயும் போடலாம், அவ்வளோவா தெரியாது. அந்த ஆன்டிக் நான் ஆல்ரெடி வச்சிருக்கிற அந்த ஹாரம் மாதிரி தான் அந்த கட்டிங் அண்ட் அந்த டிசைன் எல்லாமே கொஞ்சம் அந்த மேட் ஃபினிஷ் எல்லாமே கொஞ்சம் அந்த மாதிரி இருக்கும். ஸோ அது கூட நம்ம சேர்த்து போட்டுக்கலாம். அண்ட் தனியாக போடும்போது ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நண்பர்கள். இந்த மாதிரி மேக்ஸி அதுக்கப்புறம் ஒரு ஃபேன்சி சாரிக்கு எப்போ பார்த்தாலுமே நான் வந்து டைமண்ட் யூஸ் பண்ணுறதுனால இதை மாதிரிலாம் போடும்போது இன்னும் நல்லாயிருக்கும். டைமண்ட் நிறைய பேர் சொல்லுவீங்க, அது வந்து அந்த அளவுக்கு செட் ஆன மாதிரி தெரியலை சில சாரீஸ்க்கு. ஆனால் இது வந்துட்டு சிம்பிளாகவும் இருக்கும், அட் த சேம் டைம் க்யூட்டாகவும் இருக்கும் நண்பர்களே. நான் உங்களுக்கு இப்போ வந்துட்டு வேர் பண்ணி காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் போயிட்டு நீங்கள் பார்த்துருப்பீங்க வ்ளாகில். ஸோ அந்த வ்ளாகில் இருந்து ஒரு ஆன்டிக் செட் தான் நான் இதுவும் ஆன்டிக் தான். பட் அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெடிஷ்னல் ஆன்டிக் செட் தான் வந்துட்டு ட்ரை பண்ணியிருந்தேன். ஆனால் அதுக்கப்புறம் அதை வாங்கி இப்போ நான் வச்சாலுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரெகுலராக எனக்கு ஆசைப்பட்ட மாதிரி என்னால் போட முடியலை. ஸோ அதுதான் நண்பர்களே மெயின் ரீசன். இது இப்போ நான் போட்டிருக்கிற இது வந்துட்டு ஒரு பாடிகான் ட்ரெஸ், ஒரு லாங் பாடிகான் ட்ரெஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ இந்த ட்ரெஸ்ஸுக்குமே வந்துட்டு இது வந்து மேட்ச் ஆகிற மாதிரி இருக்கா. அண்ட் இதுக்கு இயரிங் வந்துட்டு இந்த இதில் வந்து கொடுத்துருந்தாங்க, இந்த பீடு ஒர்க் வச்சுருக்கா. ஸோ இந்த பீட் ஒர்க் மாதிரி தான் கொடுத்துருந்தாங்க. என்னோடய காது ரொம்ப இளங்காது அண்ட் குட்டி காதுனால அது போட்டு அம்சமாகவே இல்லை. அதனால நான் ரொம்ப தேடி அதே மாதிரி ஆன்டிக்கில் ஸோ இதே மாதிரி அந்த பாலிஷ் அந்த கட்டிங்லாம் இருக்கிற மாதிரி தேடி போட்டோம். பட் இதுதான் வந்து இதுக்கு ரொம்பவே ஆப்டாக இருந்துச்சு. நான் இங்கே அந்த வ்ளாக் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் காட்டியிருப்பேன். ஸோ இதுக்கு செட்டான எதுன்னு. ஸோ வாங்க இந்த இயரிங்ஸ் வந்துட்டு போட்டு பார்க்கலாம். இயரிங் வந்துட்டு நம்ம அதை தனியாகவுமே வந்துட்டு நான் நிறைய காலேஜ் ஈவெண்ட்ஸ் அதுக்கெலாம் வந்துட்டு ஒரு குட்டியாக மினிமலாக செயின் போட்டுட்டு அது கூட வந்து பேர் பண்ணுறதுக்குமே ரொம்ப அழகாக இருக்கும் நண்பர்கள் இயரிங். ஸோ இது மொத்தமாக சேர்த்து 10 பவுண்ட் நான் வந்து
டீட்டெயில்டாக கெட் ரெடி வித் மீல வந்துட்டு இது எத்தனை பவுன் கரெக்டாக பார்த்துட்டு வரேன். எனக்கே மறந்து போச்சு. க்யூட்டாக இருக்குது. இப்போ முடியை விரிச்சு போட்டோன்னா இன்னும் நல்லா தெரியும். நான் இந்த காதுலேயும் போட்டு உங்களுக்கு ஜூமில் காட்டுறேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நண்பர்களே. இந்த தடவை எடுத்த ஜுவல்லரிஸ் வந்துட்டு நான் வந்து அடிக்கடி போடுவேன். அந்த ஆன்டிக்லேயுமே இந்த ஹாரம் வந்து அடிக்கடி யூஸ் பண்ணுவேன். பட் சோக்கர் வந்துட்டு நான் அவ்வளோவா யூஸ் பண்ண டைமும் கிடைக்கல, பண்ண மாட்டேன். ஏன்னா அது போட்டாலே லுக் வந்து ரொம்ப எலிவேட் ஆயிரும். ஸோ எனக்கு ரொம்ப கஜன்னு போடுறது பிடிக்காது. பட் ஊர் திருவிழா அப்படிங்கும் போது அப்படிலாம் போடணும்னு சொல்கிறதுனால போடுறேன். பட் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் வடுக்க எடுத்து போட்டுக்கேன் நண்பர்களே. இப்போ பார்த்தீங்களா இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அந்த ரோஸில் இந்த ஸ்டோன் அதில் ஒரு பீடு மாதிரி வச்சு அதில் குட்டியாக பால் தொங்குறது. ஸோ இதில் இருக்கிற ஸ்டோன் மட்டுமே பார்த்தீங்கன்னா இன்னொன்று இந்த டெபாசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு கோல்டுக்கான அந்த வேஸ்டேஜ் சர்டின் அமௌண்ட் கட் ஆகும். அதுக்கப்புறம் நம்ம முதல் டெபாசிட் பண்ணுறதுனால நம்மளுக்கு வந்து நிறைய கிராம்ஸ் வந்து சேவ் ஆகும். நம்மளுக்கு வந்துட்டு இந்த ப்ரைஸ் கூடுறதுனால அட் த சேம் டைம் இந்த ஸ்டோனுக்குலாம் வந்துட்டு நீங்கள் பே பண்ணணும். இந்த ஸ்டோன் மட்டுமே வந்துட்டு 13,000 வந்துருந்துச்சு நண்பர்கள். இந்த செயினில் இந்த ஒரு செட்டில் 13,000. இந்த ஸ்டோன் இந்த பீடு எல்லாமே அது என்ன இதுன்னே எனக்கே தெரியல. ஆனால் சூப்பராக இருக்குது. நான் உங்களுக்கு ஜூம்லேயும் காட்டுறேன் பாருங்கள். ஐயோ இந்த ட்ரெஸ்ஸுக்கே நல்லா இருக்குது பாருங்கள் நண்பர்களே. நீட்டாக இருக்கா? எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ரொம்ப கஜகஜன்லாம் இல்லாமல் ரொம்ப க்யூட்டாக மினிமலாக அப்படி கழுத்துக்கு அம்சமாக. ஐயோ எனக்கு உண்மையாக சொல்கிறேன், நான் இது வரைக்கும் நான் நிறைய ரிவீலிங் வீடியோஸ் வந்து போட்டிருக்கேன். பட் இது மனசார எனக்கு வந்துட்டு ரொம்ப 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 பிடிச்சிருக்கு. நல்லா இருக்கா? ஸோ இது வந்துட்டு ஃபஸ்ட்டு செட் நண்பர்களே. இது வந்துட்டு நான் எடுத்தது எல்லாமே மினிமலாக தான் கொஞ்சம் பார்த்து எடுத்தேன். அதில் இது வந்து கிராண்டான ஒரு நெக்லஸ். அண்ட் செகண்ட் நெக்லஸ் பார்க்குறீங்களா? பிங்க் கலர் நண்பர்களே. பிங்க் கலரில் இந்த மாதிரி எனாமலில் பட்டர்ஃப்ளை வச்சுட்டு அப்படியே க்யூட்டாக நெக்கில் வர்ற மாதிரி இந்த டிசைன் ரொம்ப சிம்பிளாக க்யூட்டாக எலிகெண்ட்டாக இருக்கும். ஐயோ இங்கே பாருங்கள். இது என்னோடய நியூ இயருக்கு வந்து கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு இந்த தடவைலாம் வந்து நான் வந்து ட்ரெடிஷ்னல்லாம் இல்லை, எல்லாமே இந்த மாதிரி கவுன் ஒரு மாதிரி மேக்ஸி டைப் அந்த மாதிரி தான் பார்த்து எடுத்திருக்கேன். ஒன்றே தான் எடுத்திருக்கேன். அதுவுமே வந்து ரேண்டமாக கிறிஸ்மஸ்க்குன்னு எடுக்கல, ஏதோ ஒரு இதுக்குன்னு எடுத்து அதை வச்சுருக்கு. ஸோ அதுக்கு இது சூப்பராக இருந்துச்சு. அண்ட் அதுக்கு கொஞ்சம் ஆல்ட்ரேஷன் ஒர்க்லாம் இருக்குது. ஸோ கெட் ரெடி வித் மீல இதோட கரெக்டான பவுன் அண்ட் இதுக்கு இந்த கரெக்டான இந்த கல்லாம் எப்படி கால்குலேட் பண்ணுறது அதெல்லாமே வந்துட்டு நெக்ஸ்ட் வீடியோ சொல்கிறேன். இப்போ வந்து நான் ஜஸ்ட் உங்களுக்கு வந்துட்டு ஒரு அவுட்லைன் கொடுத்துருக்கேன் டெபாசிட் பற்றி. அண்ட் யா இது போக நம்ம வந்து பேக் செயின் தனியாக போடணும். கோல்டில் வந்துட்டு எனக்கு பேக் செயின் இல்லாமல் நிறைய பேர் வந்து ரோப் யூஸ் பண்ணிங்க. ஆனால் மோஸ்ட்லி பேக் செயின் போட்டால் அது கொஞ்சம் லுக் நல்லாயிருக்கும், இன்னும் கொஞ்சம் நீட்டாக இருக்கும். இந்த நெக்லஸில் எனக்கு ரொம்ப பிடிச்சதுன்னா இந்த லைன் மாதிரி இந்த மாதிரி இப்படி பெண்ட் ஆகிற மாதிரி வரும், தீக்குச்சி மாதிரி வரும். அண்ட் அந்த லைன் வந்துட்டு செம பாலிஷாக வந்திருக்கும், அழகாக இருக்கும். இது முந்தி அழகழக அற்புதமா அப்படிங்கிற மாதிரிலாம் அந்த குட்டி பிள்ளையில் இருக்கும் போது நிறைய ஜுவல்லரி ஆட்லாம் வரும். அதிலலாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் போட்டிருப்பாங்க. அவங்க வந்து தூங்கி எந்திரிச்ச உடனே இந்த மாதிரி தான் போட்டு தூங்கி எந்திரிக்கிற மாதிரிலாம் காட்டுவாங்க. அந்த ஆட்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்களா? நான் பார்த்துருக்கேன். அப்போ பார்க்கும்போது இந்த ஜுவல்லரிஸ் ரொம்ப மினிமலாக இருக்குது, இப்படிலாம் போட்டு தான் தூங்கி எந்திப்பாங்களா அப்படின்லாம் பார்த்துருக்கேன். உங்களுக்கு விஷயம் தெரியுதா? ஸோ நான் இந்த மாதிரி இதை வந்துட்டு எந்த மாதிரி நினச்சி எடுத்துருக்கேன். ஐயோ க்யூட்டாக இருக்கு பாருங்க நண்பர்களே, எவ்வளோ வேறு மாதிரி. ஸோ நான் வந்துட்டு நல்லா இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்கேன். நீங்கள் வந்துட்டு உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆகுது அப்படிங்கிறத ஐயோ பறக்கு கமெண்ட்ஸை சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ரொம்பவே நான் வந்து இவ்வளோ எக்ஸைட்மெண்ட்டோடு வந்துட்டு அந்தளவுக்கு இது வரைக்கும் இருந்திருக்கேன். எல்லாமே எனக்கு வந்துட்டு ஒரு பெருசு தான். ஆனால் இது வந்துட்டு எனக்கு ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா என்னோடய இன்னர் சைல்டு வந்துட்டு ஹாப்பி இந்த கலெக்ஷன்ஸில். அதுவும் இந்த இது சொல்கிறேன்ல, அந்த மாதிரி நகைக்கடை விளம்பரம்லாம் பார்க்கும்போது இப்படி தான் இருக்கும். அந்த ஒரு மாதிரி சிம்பிளாக போட்டுட்டு இந்த ஜீன்ஸ் பேண்ட்டுக்கெலாம் அந்த மாதிரி போட்டிருப்பாங்க. ஜீன்ஸ் பேண்ட் அந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸஸ்க்கெலாம் வந்துட்டு இந்த மாதிரி சிம்பிளான ஒரு கோல்ட் ஜுவல்லரிஸ் வந்துட்டு போட்டு அந்த ஆட் இருக்கும். அதை பார்க்கும்போதே இந்த மாதிரி நம்மளும் போடலாமே அந்த மாதிரி சின்ன பிள்ளை யோசிச்சது அது வந்து அதுவாக வந்துட்டு ஃப்ளோவில் வந்து ஃபுல்ஃபில் ஆகுது. நண்பர்களே எப்படி இருக்குது? ஒரு சிம்பிளாக க்யூட்டாக லைக் வெஸ்டர்ன் வியர்க்குமே நம்ம வந்துட்டு இந்த செட் வந்து நம்ம போடலாம். இங்கே பாருங்கள் அந்த டிசைன் எவ்வளோ அழகாக எனாமலில் கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே பாருங்கள் அப்படியே நல்லா ஒரு மாதிரி கிளாஸியாக, அதுக்கப்புறம் அதில் ஸ்டோன், இந்த பட்டர்ஃப்ளை, அது கூட அதை மேட்சிங் இயரிங், ஐயோ அந்த ட்ராப் செமையாக இருக்கா? எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதெல்லாம் வந்துட்டு நார்மல் குர்த்திக்குமே நம்ம வந்துட்டு எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷன் போகும்போது
இந்த செயின் நான் எப்போவுமே நான் செயின் போடுறேன் இல்லையா, ஸோ அதை விட இது வந்துட்டு இன்னும் நீட்டாக க்யூட்டாக இருக்குது. இது பாருங்கள், இப்போவே இதுவுமே இந்த ட்ரெஸ்க்கு வந்துட்டு ஆப்டாக இருக்குது நம்பர்களே. பார்த்தீங்களா, எல்லாத்துக்குமே வந்து சூட் ஆகுது. ஸோ அதுதான் இதெல்லாம் வந்து நான் ஆசைப்பட்டு போடுற மாதிரி எடுத்திருக்கேன். இந்த ட்ரெஸ்க்கு போடணும், இப்படி கிராண்டாக போடணும், தெரிகிற மாதிரி போடணும் அப்படிங்கிறது இல்லாமல் எனக்கு ஆசைப்பட்டு நான் போடுற மாதிரி அழகாக எடுத்திருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இல்லை என்னன்னா இந்த பட்டர்ஃப்ளை தான் நண்பர்களே, பிங்க். ஐ மீன் இது நாட் லைக் ரொம்ப பிங்க் இல்லை, எனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க் இல்லை, இதுதான் எனக்கு பிடிச்ச மாதிரி பிங்க்கு. ஆனால் அந்த பிங்கிஷாக ரெட்டு வைன் கலர் அப்படியே அந்த அப்படியே வந்து ஷேடு வந்து டார்க்காக ஷேடில் வந்து லைட்டாக ஷேடாக வந்துட்டு மாறி இருக்குது, உங்களுக்கே தெரியுதா? ஸோ அந்த மாதிரி. அப்புறம் வந்து இது வந்து செட் 2. இது ரெண்டுமே அது வந்துட்டு கொஞ்சம் நல்ல ஒரு நாட் டூ கிராண்ட் பட் நாட் ரொம்ப கம்மியாக கிராண்டு, நடுவில் ஒரு கிராண்டான ஒரு நெக்லஸ். அண்ட் இது வந்துட்டு மினிமலான, ரொம்ப கிராண்டே கிடையாது, சிம்பிளான ஒரு நெக்லஸ். அதுக்கப்புறம் வந்துட்டு ரொம்பவே சிம்பிளாக என்னோடய நியூ இயர்லேருந்து என்னோடய காலேஜுக்கு, நான் காலேஜ் வேருக்கு ஒரு செட் எடுத்திருக்கேன். ஸோ நான் எப்போவுமே காலேஜுக்கு வந்து இயரிங்ஸ், அப்புறம் வந்துட்டு ரிங் எப்போவுமே அது போடுறேன் தான், அப்போ அதை கழட்டி வச்சுருக்கோம்ல. அதுக்கப்புறம் அந்த எப்போவும் போடுற அந்த செயின் போட்டிருப்பேன், அந்த சில்வர் போட்ட செயின் இருக்கும், இல்லாட்டா அந்த ஃபேமிலி ட்ரீ போட்ட செயின் இருக்கும். அப்புறம் வந்து இந்த டைமண்ட் ஒன்று போட்டிருப்போமா. ஸோ இந்த மூணுமே கழட்டி வச்சுட்டு நியூ இயர்லேருந்து நம்ம புதுசாக ஒரு செட் வந்து போட போகிறோம். ஸோ அது என்ன செட் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் வந்து ஒரு குட்டியான செயின். எனக்கு வந்து செயின் வந்து கட்டையாக இருக்கிற ரொம்ப பிடிக்கும். ஸோ மோஸ்ட்லி இங்கே வந்துட்டு கிடைக்காது இந்த கட்டையாக. ஸோ இது நல்லா ஷார்ட்டாக எனக்கு வந்து கிடச்சிருந்துச்சி. இந்த மாதிரி ரோஸ் கோல்டு வச்சுட்டு ஒயிட் ரோடியம் வச்சு இந்த மாதிரி டபுள் செயின் வர்ற மாதிரி நண்பர்களே, கர்வ்டாக இந்த மாதிரி இதில் ஒயிட் ரோடியம் வச்சுருக்கா. ஸோ இந்த மாதிரி ஒயிட் ரோடியம். அப்புறம் வந்துட்டு இது வந்துட்டு ரோஸ் கோல்டு. இது ரோஸ் கோல்டு பிளேட்டட் கோல்டில் 22 கேரட் தான். இது எல்லாம் எதுவுமே 18 கேரட் கிடையாது. அண்ட் டெபாசிட் பண்ணும்போது உங்களுக்கு 18 கேரட் எடுக்காதீங்க, எப்போவுமே 22 கேரட்டில் எடுத்துக்கோங்க. அதுவும் எடுக்கலாம், 18 கேரட்டும் எடுக்கலாம், பட் மோஸ்ட்லி தங்கத்தோட பியூரிட்டி கூடி எடுக்கிறது தான் நம்மளுக்கு வந்துட்டு நல்லது. ஸோ இது வந்துட்டு ஒயிட் ரோடியம், இது வந்து என்னது ரோஸ் கோல்டு. அண்ட் இந்த மாதிரி செயின் இது வந்து வேர் பண்ணி பார்க்கலாமா. இது வந்துட்டு நம்ம காலேஜுக்கு வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் பார்த்து எடுத்தேன், எல்லாமே பார்த்து ரொம்ப நேரம் ஆச்சு. இது வந்து இந்த தடவை தான் அப்படியே நானே வந்துட்டு கடையெல்லாம் சுற்றி ஒரு இடமா ஒரு ட்ரையாக பார்த்து ரிங் எடுக்கலாமா, அதை எடுக்கலாமா, நிதானமா, எதை நான் போடுவேன், எதை நான் போட மாட்டேன் அப்படின்னு பொறுத்து பார்த்து நல்லதா ஆசைப்பட்டதா. ஐயோ, இப்படி தான் நண்பர்கள் டப்புன்னு போட்டுடுறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி இது அப்பப்போ உருண்டு போகும். பட் ஒரு மாதிரி நல்லா இருக்கா கட்டிங், அந்த கட் பண்ணியிருக்கிற அந்த ஷேப் வந்துட்டு ஒரு மாதிரி எப்படி சொல்கிறது, அந்த மாதிரி மினுங்கு தான் நண்பர்களே. ஸோ அதுக்கு தான் எடுத்தேன். அப்புறம் இது கூட நான் வந்து இது ஆக்சுவலாக பர்ஃபெக்ட் செட்டாக கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ, இந்த ரோஸ் கோல்டு இருக்கு இல்லையா, ஸோ இந்த ரோஸ் கோல்டுக்கு அப்படியே மேட்ச் ஆன இயரிங்ஸ் அவங்க ரொம்ப நேரம் தேடி பர்ஃபெக்ட் மேட்ச் வந்து கண்டுபிடிச்சிருக்கு. டடா போட்டாச்சு. ஸோ இந்த இதுக்கு அப்படியே மேட்சாக இருக்கா. பட்டன் வைக்கணும். இதில் வந்துட்டு ஒயிட் ரோடியம் வந்து ரோஸ் கோல்டு வந்து பிளேட் பண்ணியிருக்காங்க, 22 கேரட் தான். ஸோ அதில் கொஞ்சம் நடுவில் வந்து ஒயிட் ரோடியம் பிளேட்டு, அப்புறம் ரோஸ் கோல்டு. அதே மாதிரி இப்போ வந்துட்டு என்னோடய காலேஜுக்கு ஒரு எலகான்ட்டான ஒரு செட். எப்போவுமே நான் வந்துட்டு அந்த டைமண்டில் அந்த தீக்குச்சி மாதிரி இருக்கும், அது ஒன்றும். அப்புறம் அந்த ஃபேமிலி ட்ரீ தான் இப்போ போட்டுட்ருந்தேன். என் பர்த்டேலேருந்து அதான் போட்டுட்ருந்தேன். பர்த்டேக்கு வாங்கினோம்ல, ஸோ அந்த நகையிலேருந்து போட்டுருந்துச்சு. இப்போ வந்து நம்ம இது போட்டாச்சு. அப்புறம் வந்து ப்ரேஸ்லெட்டுக்கு பதிலாக இந்த மாதிரி இது பேங்கிள் நான் ஒன்று எடுக்கணும்னு நினச்சேன். நல்லா ஆனால் என்னோடக்கு வந்து மொழி பெருசாக இருக்கிறதுனால பேங்கிள் பெருசாக இருக்கும், கையில் போட்ட உடனே லூஸாக இருக்கும், ஆனால் மொழியை விட்டு வெளியே வராது, ஃபிட்டாகவும் இருக்காது. ஸோ இதுதான் எனக்கு என்னோடய கையில் வந்துட்டு இந்த வளையல் போட்டதுக்கான ப்ராப்ளம். அண்ட் அதை சால்வ் பண்ணுற வகையில் பேங்கிள் மாதிரியும் இருக்குது, அட் த சேம் டைம் நம்ம இதை வந்துட்டு இப்படி ரிமூவ் பண்ணியும் போட்டுக்கலாம் நண்பர்களே. ஆனால் ஒரு ஆள் வேணும் இதை கரெக்டாக ரிமூவ் பண்ணி போட்டிருக்கு, என்னால் போட முடியாது. நான் ஜஸ்ட் போட்டு மட்டும் காட்டுறேன். இந்த மாதிரி இதுதான் என்னோட நெக்ஸ்ட் இயர் நியூ இயர் அடுத்த வருஷம் நான் போட போகிறேன் செட் இந்த காலேஜுக்கு. இது வந்துட்டு இந்த மாதிரி க்யூட்டாக இதில் வந்துட்டு 3 பூ, இதுலேயும் வந்துட்டு ஃப்ளார் கொடுத்துருக்காங்க, இந்த ஃப்ளார்க்கு மேட்ச் பண்ணுற மாதிரி ஃப்ளார். அண்ட் அதில் வந்துட்டு இந்த மாதிரி குட்டி டிசைன்லாம் கொடுத்து ரொம்பவே அழகாக இருந்துச்சு.
இதை வந்துட்டு ஒருத்தவங்க போட்டுவிட்டு நீட்டாக மாட்டிட்டோம்னா கரெக்டாக இருக்கும். சப்பாலாம் செய்யாது. ஏன்னா இது வந்துட்டு இந்த மாதிரி இப்படி மடங்கட மாதிரி தான் இருக்கும். அதனால் பேங்கிள் மாதிரி நம்ம வந்து ரொம்ப சப்பிடுமோலாம் பயப்பட வேண்டாம். இந்த மாதிரி ஒன்று வாங்கியிருக்கு. ஓகே, போடும்போது நல்லா இருக்கா? ஸோ ஏன் நண்பர்களே, நம்ம வந்துட்டு இந்த தடவை 10 பவுனுக்கு இந்த நகையெல்லாம் தான் எடுத்துருக்குறோம். ஸோ அண்ட் இதில் வந்து எல்லாமே நான் வந்து ரொம்ப மனசார ஆசைப்பட்டு சூப்பராக எனக்கு வந்துட்டு நான் நிதானமாக தேடி எடுத்திருக்கு. அண்ட் உங்களுக்கு நீங்கள் இது வரைக்கும் நான் காட்டின செட்லாம் இது நீங்கள் ரொம்ப நல்லா செலக்ட் பண்ணியிருக்கீங்க, எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு, நானாக இருந்தாலும் இது செலக்ட் பண்ணுவோம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறக்கூடிய என்ன செட்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வந்துட்டு இன்னும் நம்ம வந்துட்டு கிறிஸ்மஸ்க்கு வந்துட்டு எடுத்து வச்சிருக்கேன்னா இன்னும் ஷாப்பிங்லாம் போவோம்னு நினைக்கிறேன். ஸோ கிறிஸ்மஸ் ஷாப்பிங் டெக்கரேஷன் எல்லாமே நெக்ஸ்ட் அப்படியே வந்துட்டு வேகமாக வந்துட்டுருக்கோம். ஏன்னா கொஞ்சம் டிலே ஆயிடுச்சு. பட் ஃபைன், எல்லாமே வந்துட்டு நம்ம நாங்கள் எப்படி வரும் எப்படி தெரியும். ஆனால் வர வேண்டிய நேரத்தில் கரெக்டாக வரும். அந்த மாதிரி vlogலாம் கரெக்டான டைமில் வந்துகிட்டே இருக்கும். ஸோ கிறிஸ்மஸ்க்கு பண்ணக்கூடிய எல்லாமே நம்ம கரெக்டாக பண்ணுவோம். ஸோ ஸ்டே டியூன் ஃபார் தட் நண்பர்களே. அண்ட் இந்த வீடியோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சி நினைக்கிறேன். ஹாப்பியில் இந்த வீடியோ செய்த சூப்பரான வீடியோ உங்களை பார்க்க மாதிரி உங்களிடம் வந்து விடுவது உங்கள் பிரிக்யா ஷைன்ஸ். பை சி நண்பர்களே, பை.